ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியமா என்னன்னு கேட்டிங்கன்னா, அரகஜா அப்படிங்கிறது கஸ்தூரி, ஜவ்வாது, புனுகு, அத்தர், பன்னீர், இன்னும் நிறைய வாசன திரவியங்கள், மூலிகைகள் போட்டு மையாக தயாரித்து நம்ம நெத்தியில் திலகம் வைக்கிறது. அந்த அரகஜா மையை நம்ம நெத்தியில் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. தெய்வத்தை இழுக்கக்கூடிய சக்தி கொண்டது அரகஜா. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நெத்தியில் பொட்டாக வச்சுக்கிட்டு எப்பயும் பாருங்க, இந்த கருப்பு பொட்டு வைக்கணும். அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் குறையும், மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி நேர்மறை ஆற்றல் ரொம்ப அதிகமாகும். நேர்மறை ஆற்றல் நம்மளுக்குள்ளார அதிகமாகும். குலதெய்வத்தை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும்போது மஞ்சளும் அரகஜாவும் குழப்பி நம்ம பொட்டாக வச்சுக்கிட்டோம்னா அந்த குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அரகஜாக்கு உண்டு. சரிங்களா? அரகஜா அப்படின்னாவே அது நம்ம இப்படி தொடர்ச்சியாக வைக்கிறதுனால முக வசியாகவும், எதிரிகள் வசியாவாங்க, அது இல்லாமல் தெய்வங்கள் வசியாகும். இத்தனை ஒரு நல்ல விஷயங்கள் அந்த அரகஜாவில் இருக்குது. அப்போ நம்ம ஏன் வைக்காமல் இருக்கணும்? வைக்கலாம். சரிங்களா? நான் வச்சுருக்கேன், இங்கே வைப்பேன். எப்பயுமே கருப்பு பொட்டு இல்லாமல் இருக்க மாட்டேன். கருப்பு பொட்டுனா கண் திஷ்டிகள் விலகும், கண் திஷ்டி விலகும், துர்சக்திகள் நம்மளை அண்டாது. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.